அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு நம்ம மூதாதையர்கள் மூதுரை சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் என்ன இருக்குது? பஞ்சபூதம் இருக்குது. பஞ்சபூதம்னா என்ன? பிரதானமான 5 பூதங்கள் நம் உடலை இயக்குது. அதுதான் பிரபஞ்சம். அண்டத்தில் உள்ளதும் பிண்டத்தில் இருக்கிறது. அதுபோல இந்த நவகிரகங்கள் நம்மை ஆளுமை செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த கோவிலையே இதன் அடிப்படையில் தீர்மானிச்சாங்க. குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவில், மனிதனுடைய உடலில் 9 வாயில்கள் இருக்குது. இதில் 7 வாயில்கள் துவாரங்கள் வெளிப்படையாக தெரியும், 2 துவாரங்கள் தெரியாது. இதுதான் ராகு கேதுக்கள். இவை காற்றில் கலந்து ஓரைகளாக நம் உடலுக்குள் சென்று நம்மை இயக்குகிறது, நம்மை வசப்படுத்துகிறது, நம்மை ஆளுமை செய்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. அதன் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்வில் சுகம் துக்கம் ஏற்றம் தாழ்வு போன்றதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதை ஒவ்வொருத்தரும் புரியணும். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஜோதிடத்தை தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போறவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சாங்க. அந்த நிகழ்வு தான் மகா சிவராத்திரி. இதை பத்தி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், நிறைய மேடைகளில் பேசுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த 2 நிமிடம் 1 நிமிடத்துக்குள்ளார பெரிய அளவில் சொல்ல முடியாது.